ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள் அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடுறது வழக்கம். இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் விமரிசையாக கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய லெகசியை கிளைம் பண்ணுறது, லெகசிக்கு சொந்தம் கொண்டாடுவது, அவர்களை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வதுன்ற இடத்துக்கு பிரதமரும் நகர்ந்திருக்கிறார். அதிமுக வலிமையான கூட்டணி அமைக்கும்னு இன்னைக்கும் திரு எடப்பாடி சூளுரைக்கிறார். உங்கள் பார்வை? அதிமுகவிலே ஒரு இரும்பு பெண்மணியாக முதலமைச்சராக பணியாற்றி மறைந்திருக்கின்ற முன்னாள் முதலமைச்சருடைய பிறந்தநாள் இன்றைக்கு. இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற அதிமுகவினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அரசியலிலே இன்னும் அதிகம். நம்பிக்கை இல்லை என்றால் அரசியலே கிடையாது. அப்படி ஒரு நம்பிக்கையை அவர் சொல்லி இருக்கிறார். இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், 2024 கூட வலிமையான கூட்டணியை அமைப்பேன் என்று சொன்னார். அது நடக்கவில்லை. அதனால் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே அந்த பேச்சின் மீது நம்பிக்கை வரவில்லை என்பது யதார்த்தம். இதில் இன்னொன்று உட்கட்சி பிரச்சனைகள். அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள். உள்ளுக்குள்ளேயே பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது புதிதாகவும் கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஊடகங்கள் உன்னிப்பாக கவனித்து அந்த செய்திகளை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்படி அந்த உட்கட்சி பிரச்சனையும் அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும். இன்னொன்று, எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் முதலமைச்சருடைய தலைமையிலே இன்றைக்கு வலிமையாக இருக்கின்றோம். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அவரவர் கட்சி பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு வைக்கின்றோம், போராட்டங்களை கூட செய்கின்றோம். அது வேறு. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த கூட்டணியிலே பிளவு வந்து விடுமா என்று இலவு காத்த கிளி போல 24 எப்படி இருந்தார்களோ அப்படி இப்போதும் சிலர் இருக்கிறார்கள். அதுவெல்லாம் நடக்காது. சரி, எங்களுடைய கூட்டணியை தாண்டி மீதி இருக்கிற கட்சிகள் என்று பார்த்தால், ஏனால் அவர்களை வைத்துத்தான் இந்த ஒரு பெரிய வெற்றி கூட்டணியை அதிமுக அமைக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இருக்கிற அத்தனை கட்சிகளிலுமே முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறார்கள். முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாத கட்சியே கிடையாது. நீங்கள் இப்போ சொன்ன அத்தனை கட்சிகளிலுமே முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளே ஒற்றுமை வரும் என்று தெரியாது. அப்படியே ஒற்றுமை வந்தாலும் கூட மக்கள் நம்ப மாட்டார்கள். தேர்தல் நேரத்திலே வருகிற அந்த கூட்டணி என்பது ஒரு நிலையான ஆட்சியை தர முடியாது என்பதை மக்கள் புரிந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நிலையான ஆட்சி இப்போது 5 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறது. மீண்டும் ஒரு வாய்ப்பை அதற்காக தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற அத்துணை திட்டங்களும் இன்றைக்கு மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு கூட நோயாளிகளுக்காக, மருந்து வாங்குபவர்களுக்காக 1000 மருந்தகங்களை, முதலமைச்சர் மருந்தகங்களை ஒரே நாளிலே அரசிலே திறந்திருக்கிறார்கள். இது முதல் கட்டம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் 4 மருந்தகங்கள் கண்டிப்பாக திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதில் நோயாளி எப்படி பெண்களை இழுப்பதற்காக, பெண்களை தன் பக்கம் கவர்வதற்காக இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வந்தார்களோ அதை போல மாணவ மாணவிகளை கவர்வதற்காக அங்கே கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் என்று வந்தது போல இப்போது நோயாளிகளை கூட உங்களை நாங்கள் கவனிக்கிறோம் என்று 75% டிஸ்கவுண்ட். மார்க்கெட்டில் இருக்கிற விலையை விட
75% குறைவாக மருந்துகளை கொடுப்பதற்காக இன்றைக்கு மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் நல திட்டங்களால ஆட்சிக்கு நல்ல பெயர் இருக்கு. மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார் உங்க கூட்டணியிலன்னு சொல்றீங்க. பிராடா 3-4 பாயிண்ட்ஸ் நீங்க தொட்டிருக்கீங்க. அதுல ஒரு பாயிண்ட் பற்றி மட்டும் கேட்க விரும்புறேன். ஒன்று, நீங்க சொல்றது ஏற்கனவே போன தேர்தலே வலிமையான கூட்டணி அமைப்போம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அவரால் அப்போது அமைக்க முடியல, இப்போ வரலையும் அமைக்கவும் முடியல. அதற்கான வாய்ப்புகள்னா நிறைய பேர் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்றீங்க. ஒன்று அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், சீமான் அண்ட் நடிகர் விஜய், இவங்களெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து சொன்னாலும் கூட எதிர்காலத்தில் அதிமுக சொல்லுது பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு. இன்னொரு புறத்தில் மற்ற கட்சிகளோடு பாமக தனித்து போட்டி இல்லைன்ட்டாங்க, கூட்டணி தான் அவங்க நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாங்க. அவங்க ஏதேனும் ஒரு கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது நம்பகத்தன்மை வராதுன்றீங்க. டிஎம்கே கூட்டணி மாதிரி தொடர்ச்சியாக ஒரே அணியாக இயங்கினால் மக்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இது இருக்காதுன்னு சொல்கிறீங்க. எந்த அடிப்படையிலன்னு கேட்குறேன். திடீரென்று தேர்தலுக்கு முன்பு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகளிடம் ஒரு ஒற்றுமை அப்படின்ற ஒன்றை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்படுத்த முடியாதா? இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போகிற ஒரு நோக்கத்தை மையமாக வைத்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒன்றை வச்சு ஒரு கூட்டணியை அவங்களால கட்டமைக்க முடியாதா? கடந்த காலத்தில் அப்படிலாம் நடந்திருக்கேன் இல்லை. அப்படி அந்த கடைசி நேரத்திலே ஏற்படுத்துகிற அந்த கூட்டணிகள் மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெறாத காலங்களும் உண்டு. அதுபோல நிலைதான் இப்போதும் ஏற்படும். ஏனால் ஒருவர் இன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டு, ஒருவர் இன்றைக்கு திட்டிக்கொண்டு கடைசி நேரத்திலே தேர்தல் கூட்டணியாக மாறும் பொழுது மக்களிடத்திலே அந்த எதிர்பார்ப்புகள் இருக்காது, அந்த நம்பிக்கை இருக்காது. அதில் இருக்கிற கட்சிகள் அத்தனையும் அப்படித்தான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஆட்சி என்று தங்கள் தலைமையில் தான் ஆட்சி என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு விஜய் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்லியிருக்கிறார், தான் முதல்வர் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் அதிமுகவோடு கூட்டணிக்கு வரும் பொழுது அந்த கட்சிக்காக வாக்களிக்க இருந்தவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை. அதே போலதான் நீங்க அவர்கள் தலைமையிலங்கிறப்ப நீங்க இப்ப அதிமுக விஜய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு இவர்கள் பணியாற்ற முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் மக்கள் மத்தியிலே இன்றைய தேதியிலே அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. இனி வருகிற காலத்திலும் அந்த நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் தெரியவில்லை. இன்னைக்கு தேதியில சேர மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் சார்? இப்போ விஜய் இருக்கிறாரு, அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு அந்த கட்சி முயற்சி பண்ணலாம். அதிமுகவோட பேச்சு இல்லை அப்படின்னு மறுத்தாங்களே தவிர எதிர்காலத்தில் சேர மாட்டோம்னு சொல்லலை, அதிமுகவை அவர் விமர்சிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவை பாமக விமர்சிக்கிறது இல்லை, பிஜேபி மட்டும் தங்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ அந்த சூழலில் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டுக்கு ஸ்கோப்பே இல்லைன்னு இன்னைக்கு தேதிக்கு திட்டவட்டமாக சொல்ல முடியுமா? அப்படியே கூட்டணி அமைந்தாலும் அது வெற்றி கூட்டணியாக இருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் கிடையாது. எங்களை பொறுத்தவரை அவர்கள் ஏதாவது கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்தால் அந்த தேர்தல் நேரத்தில் அந்த போட்டி என்பது நன்றாக இருக்கும், கடுமையாக இருக்கும், தேர்தலை சந்திப்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் வெற்றி பெறப் போவது எங்களுடைய கூட்டணி தான். அது வெற்றி கூட்டணியாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.